வல்லமையை பத்தி இதுல சொல்றாங்க. இது ஃபுல்லா முழுக்க முழுக்க எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பக்தி யோகத்தை பத்தி தான் சொல்லுது. பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்னு நாரதர் வியாசருக்கு சொல்றாரு. இதுதான் நாரத பக்தி சூத்திரங்கள். அடுத்தது ஹட்டயோகம். ஹட்ட யோகம் சொல்லக்கூடாது, ஹட்ட யோகம் சொல்லணும். சரியா? ஹட்ட யோகம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடல், மனம் மற்றும் ஆன்மாவிற்கு இடையேயான சமநிலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட யோகாவின் பிரிவாகும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம உடல் இருக்கு, உடல்ல எப்படி நம்ம 3 கோஷாஸா இது 3 பாடிஸா பிரிக்கலாம் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன சொல்லலாம்னா பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி இப்படி பிரிக்கலாம். கோஷாஸா பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோன்மய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. அதுல உடல்ன்றது அன்னமய கோஷா. ரெண்டாவது இருக்குல்லையா பிராணமய கோஷா. அந்த பிராணமய கோஷால என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரும், கூறுகள் வரும்? அதாவது சக்ராஸ், அதுக்கப்புறம் நாடிஸ், அதுக்கப்புறம் பிராணா. சோ பிராணா தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நம்மளோட உயிர், வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பிராணால நிறைய 2 டைப் ஆஃப் பிராணா இருக்கு. மேஜர் பிராணா, மைனர் பிராணான்னு இருக்கு. மேஜர் பிராணால 5 இருக்கு, மைனர் பிராணால 5 இருக்கு. இந்த மேஜர் பிராணால 5 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் பிராணா, அபானா, உதானா, சமானா, வியானா. இந்த பிராணாவை சமன்படுத்துறது, நம்மளுக்குள்ள இருக்கிற பிராணால மெயின் 2 பிராணா பிராணா, அபானா, அந்த 2 பிராணாவை பேலன்ஸ் பண்றது. சோ அதுதான் ஹட்ட யோகால சொல்லியிருப்பாங்க. இதுல ஹா அப்படின்றது சூரியன், ஹா அப்படின்றது சந்திரன். சோ இந்த ஹட்ட யோகம் உடலில் உள்ள இந்த ஹாவையும் தாவையும் இணைக்கிறது, சன்னையும் மூனையும் இணைக்கிறது, இடநாடியும் பிங்கள நாடியையும் இணைக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியா சொன்னோம் இல்லையா, பிராணாவையும் அபானாவையும் இணைப்பதற்காக செய்யும் பயிற்சி முறைகள் தான் ஹட்டயோக பயிற்சி முறைகள். அந்த ஹட்டயோக பயிற்சி முறைகளை சொல்றதுதான் ஹட்டயோக நூல்கள். அதுல நிறைய நூல்கள் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு செலக்டடா தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறது சில நூல்கள் தான். அந்த நூல்களை இப்ப பார்ப்போம். அதுல முதல்ல ஹட்டயோகத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். ஓகே, ஹட்டயோக பிரதிபிகா. சோ அந்த ஹட்டயோக பிரதிபிகால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, ஹட்டயோக பிரதிபிகால ஹட்டயோகாக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து இருக்கும் இல்லையா? என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு அர்ப்பணிப்பாங்க. அதே மாதிரிதான் எந்த ஒரு நூல் படிச்சாலும் அதுல நம்ம நம்ம குருவுக்கு சமர்ப்பிக்கணும். அததான் இங்க ஹட்டயோக பிரதிபிகால இங்க கொடுத்திருப்பாங்க. ஹட்டயோக வித்தையை உபதேசித்த ஆதிநாதனுக்கு, ஆதிநாதா, ஆதினா முதல் நாதா யாருன்னா சிவபெருமான், சிவன், எனது நமஸ்காரங்கள். சோ ஃபர்ஸ்ட் குருவுக்கு வணக்கம் சொல்லிடுறாங்க. இந்த வித்தையானது உயர்ந்த ராஜயோகத்தை அடைய விரும்பும் ஒருவருக்கு ஏணி போல அமைகிறது. அப்ப ஹட்டயோகா ஏன் செய்யணும்? ராஜயோகா என்னது? ராஜயோகா தான் அஷ்டாங்க யோகான்னு சொல்றோம். அந்த ராஜயோகாவை பல பேரால செய்ய முடியாது. இப்ப மெடிடேஷன் பண்ண முடியுதா? கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. ஸ்பைனை இப்படி திருப்புறோம், இல்ல கைய நம்ம நகர்த்துறோம். ஸ்ட்ரெயிட்டா கொஞ்ச நேரம் ஆடாம அசையாம உட்கார முடியுதா? உட்கார முடியல இல்லையா? ஏன் உட்கார முடியல? சோ அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்பைன் ஒத்துழைக்கல, உடல் ஒத்துழைக்கல. அந்த உடல் ஒத்துழைக்கணும்னா அதுக்கு சில பயிற்சி முறைகளை கொடுத்திருக்காங்க. சோ அதனால மகரிஷி அழகா சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. அதே போலதான் இங்க ஹட்டயோக பயிற்சிகளை நம்ம ரெகுலரா செய்யும் போது ஸ்பைன் என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பிராணாயமா பண்ணலாம், தவம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது தாரணா, தியானா, சமாதி. அப்ப எதுக்கு ஹட்டயோகா பண்றோம்? ஹட்டயோகா பண்றதே ராஜயோகாவை அட்டைன் பண்றதுக்கு தான். அதனாலதான் ஹட்டயோகா ஏணின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஏணி? ராஜயோகாவை அட்டைன் பண்றதுக்கான ஒரு ஏணி தான் ஹட்டயோகா. சோ இதுலதான் நம்ம நிறைய நூல்கள் பத்தி பார்க்க போறோம். இதுல இந்த ஹட்டயோக பிரதிபிகாவை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி சுவாத்மராமா. அவர் என்ன சொல்றாரு? தனது குரு ஸ்ரீநாதரை வணங்கி ராஜயோகத்தை அடைவதற்காகவே இந்த ஹட்டை வித்தையை விளக்குகிறார். அப்ப சுவாத்மராமா என்ன சொல்றாரு? நான் எதுக்கு இப்ப ஹட்டயோகாவை சொல்றேன் உங்களுக்கு? ராஜயோகத்தை அடைவதற்காகத்தான் இந்த ஹட்டயோகாவை சொல்றேன் அப்படின்னு யாரு சொல்றா? சுவாமி சுவாத்மராமா சொல்றாரு. எந்த புக்ல சொல்றாரு?
ஹட்டயோக பிரதிபிகால சொல்றாரு. இப்ப ஹட்டயோக பிரதிபிகா பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஹட்டயோக பிரதிபிகா எப்ப எழுதியிருக்காங்க அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டுல சுவாமி கோரக்நாத்தோட சீடரான சுவாமி சுவாத்மராமா எழுதியிருக்காரு. இத வந்து சதுரங்க யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சதுரங்க யோகா? சதுர் அங்க, அங்கனா லிம்ஸ், பார்ட்ஸ், பிரிவுகள், பாகங்கள் அப்படின்னு அர்த்தம். சதுர்னா 4ன்னு அர்த்தம். அப்ப ஹட்டயோக பிரதிபிகால 4 பிரிவுகளை கொண்டது, 4 பாகங்களை கொண்டது, இல்ல 4 அங்கங்களை கொண்டது. அதனாலதான் இதுக்கு பேரு சதுரங்க யோகா. சோ இதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹட்டயோக பிரதிபிகாவை பற்றி எழுதுக, யோக வசிஷ்டாவை பத்தி எழுதுக, பகவத்கீதாவை பற்றி எழுதுக, இந்த மாதிரி கேட்டா நீங்க வந்து இத பத்தி எழுதணும். முதல் சாப்டர் 1 எதை பத்தி சொல்லுதுன்னா ஆசனாஸ் பத்தி சொல்லுது. அது இதுல 15 ஆசனங்களை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிதா ஆஹாரா. மிதா ஆஹாரா அதாவது சரியான உணவு முறை. மிதா ஆஹாரா, மிதானா மாடரேட்டு, ஆஹாரான ஃபுட்டு, மாடரேட்டான ஃபுட்டு, மிதமான உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தடைகள் மற்றும் சாதகங்கள், அதாவது நம்ம யோக பயிற்சி பண்றதுக்கு எது தடையா இருக்கு, எது வந்து நம்மள உயர்த்துது. அதாவது தடையா இருக்கிறத பாதக தத்துவான்னு சொல்லுவாங்க. நம்மள உயர்த்தத எது வந்து சக்சஸ கொடுக்குதோ அது வந்து சாதக தத்துவான்னு சொல்லுவாங்க. இந்த சாதக தத்துவாவும் பாதக தத்துவாவும் எதுல சொல்லியிருக்காங்கன்னா ஹட்டயோக பிரதிபிகால சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 ஏமங்கள் மற்றும் 10 நியமங்கள். சோ யமா நியமா சொல்றாங்க இல்லையா அஷ்டாங்க யோகால, அதே மாதிரிதான் இந்த ஹட்டயோக பிரதிபிகாலையும் 10 ஏமங்கள் 10 நியமங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. சாப்டர் 2ல பிராணாயாமா மற்றும் ஷட்கர்மாஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தது 8 பிராணாயாமா பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா சூரியபேத்னா, உஜ்ஜயி, ஷீத்கரி, ஷீதலி, பஸ்திரிகா, பிராமரி, மூர்ச்சா, இந்த பிராணாயாமா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஷட்கர்மாஸ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஷட்கர்மாஸ் அப்படின்னா, கர்மாஸ்னா செயல், ஷட்டுனா 6 விதமான செயல்முறை பயிற்சிகள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தௌத்தி, பஸ்தி, நேத்தி, திராடகா, நவுலி, கபாலபதி. சரி, ஏன் இந்த ஷட்கர்மாஸ் பண்ணணும், ஏன் இந்த ஷட்கர்மாஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடல்ல என்ன இருக்கு, டாக்ஸின்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த டாக்ஸின்ஸை நம்ம வெளியே ஏத்தணும். எனர்ஜி பிளாக்கேஜஸ் சொல்லுவாங்க. அந்த டாக்ஸின்ஸ் அதாவது அழுக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அழுக்குகளை வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம ஷட்கர்மாஸ் பண்ணணும். ஸோ டு பியூரிஃபை, அதாவது நம்ம உடலுக்குள்ள இருக்கும் பாகங்களை கிளீன் பண்ணுவது. ஸோ நம்ம மேல வந்து நம்ம எப்படி கிளீன் பண்றோம், நம்ம வந்து குளிக்கிறோம். அப்போ உள்ள இருக்கிற பாகங்களை எப்படி கிளீன் பண்றது, அந்த உள்ள இருக்கிற பாகங்களை கிளீன் பண்றதுக்கான ஒரு பயிற்சி முறை தான் ஷட்கிரியா, ஷட்கர்மாஸ்ன்னு சொல்றோம். ஒருத்தர் பிராணாயாமா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஷட்கிரியாஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் வந்து ஷட்கிரியாஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 3 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா 10 முத்திரைகள் மற்றும் பந்தங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த முத்திரைகள் நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி நமக்கு வந்து எழுச்சி பெறணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சி முறைகள் தான் முத்ராசன், பந்தாஸ். 4வது என்னது அப்படின்னா நாத அனுசந்தானா. அதுல வந்து நாதா அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளியை தான் நம்ம நாதான்னு சொல்றோம். அனுசந்தானா அப்படின்னா தேடுதல். ஓகேவா, எதை தேடணும், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளிய வந்து நம்ம தேடணும் அப்படின்ற இததான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஆரம்பத்தில் வெளி ஒலிகளை கேட்டு பிறகு உள் ஒலிகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனதை உள்முகமாக திருப்புவது, அதுதான் இந்த நாத அனுசந்தானா. இதுதான் ஹட்டயோக பிரதிபிகா. இந்த அனுசந்தானத்துல 4 நிலைகள் இருக்கு. என்னன்னா, அதாவது இங்க வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கும். அப்ப நம்ம காதுக்குள்ள அந்த ஒலிகள் கேக்குது இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி இதை 4ஆ பிரிச்சிருக்காங்க. முதல்ல இருக்கிறத ஆரம்ப அவஸ்தா, 2வது இருக்கிறத கட்ட அவஸ்தா, 3வது இருக்கிறத பரிச்சய அவஸ்தா, 4வது இருக்கிறது நிஷ்பத்தி அவஸ்தா. இதுல இப்படியும் கேள்வி கேட்கலாம், அதாவது நாத சந்தானத்தில் இருக்கும் 4 நிலைகள் என்னென்ன, அதை பத்தியும் இங்க வந்து கேட்கலாம். இதுதான் ஹட்டயோக பிரதிபிகா. நெக்ஸ்ட் வந்து கெரண்ட சம்ஹிதா. சோ கெரண்ட சம்ஹிதா ஃபர்ஸ்ட் வந்து எதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷட்கர்மா. நான் ஷட்கர்மா பத்தி உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். இல்ல ஷட்கர்மா ஃபர்ஸ்ட் சாப்டரா சொல்லியிருக்காங்க. 2வது ஆசனங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆசனங்கள் மொத்தம் 84 லட்சங்கள் ஆசனங்கள் இருக்கு. இது கெரண்ட சம்ஹிதால 32 ஆசனங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஹட்டயோக பிரதிபிகால என்ன பார்த்தோம், 15 ஆசனங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 25 முத்திரைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
பிரத்யாகாரத்துல 5 நுட்பங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம காமா வச்சுக்கணும். அதுக்கடுத்தது 5வது டாபிக்ல பிராணாயாமாவை பத்தி சொல்லியிருக்காங்க. பிராணாயாமா எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடியை வந்து லைட்னஸ் பண்ணும், லேசாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிராணாயாமா பண்ணோம். இதுல 8 விதமான பிராணாயாமா பயிற்சிகளை சொல்லியிருக்காங்க. இதுல கும்பகான் கொடுத்திருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல, பிராணாயாமாவை தான் ஹட்டயோக நூல்கள்ல கும்பகான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தியானம். இங்க தியான முறைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. 3 விதமான தியானங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்தூல தியானம், ஜோதிர் தியானம், சூக்ஷ்ம தியானம். ஸ்தூலனா நம்ம தியானம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஜோதிர் தியானம் அப்படின்னா லைட் ஃபிளேம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம தியானம் பண்றது. சூக்ஷ்ம தியானம் அப்படின்னா ஐப்ரோ சென்டர்ல தியானம் பண்றது. கடைசி நிலையா சமாதியை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. இதுதான் 7 சாப்டர்ஸ். எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட சம்ஹிதா. இப்போ 2 டெக்ஸ்டும் இப்ப கம்பேர் பண்ணலாம். ஹட்டயோக பிரதிபிகால 15 ஆசனங்கள் இருக்கு, கரண்ட சம்ஹிதால 32 ஆசனங்கள் இருக்கு. இது வந்து கஷ்டமா இருக்கும், அதனால ஒரு பாட்டா நான் சொல்லித்தரேன், அது வந்து படிச்சுக்கோங்க. இப்ப நான் ஹட்டயோக பிரதிபிகால இருக்கிற 15 ஆசனங்கள் சொல்றேன். அந்த 15 ஆசனங்கள் இதுலயும் கவர் ஆயிடும். அப்போ 32 ஆசனங்கள் இருக்கு இல்லையா, இந்த 15 ஆசனங்கள் இதுலயும் கவர் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறது என்ன, 17 ஆசனங்கள். ஓகே, இப்ப நான் அந்த பாட்டு சொல்றேன். ஸ்வஸ்டிகம் கோமுகம் வீரம் கூர்மம் குக்குடாசனம் உத்தான கூர்மம் தனூர் மச்சேந்திராசனா பக்ஷிமௌத்தனம் மயூரம் ஷவம் சித்தம் பத்மசிம்ஹ பத்ராசனம். நீங்க இப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் மெமரைஸ் பண்றதுக்கு. சோ தட் இந்த 15 ஆசனாஸ் இதுலயே கவர் ஆயிடும், மீதி நீங்க 17 படிச்சுக்கிட்டா போதும். அதுக்கு அடுத்தது சிவசமித்தை. இந்த நூல் வந்து சிவபெருமான் தனது தேவியான பார்வதிக்கு உபதேசிக்கும் வகையில் அமைந்த ஒரு நூல் தான் இந்த ஹட்டயோக நூல். இது வந்து சிவன் பார்வதிக்கு சொன்னது, அதனால இந்த நூலை யார் எழுதுனான்னு தெரியல. இது வந்து 17ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்காங்க. இதோட முதல் அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஞானத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. முடிவும் தொடக்கமும் இல்லாத ஞானம் ஒன்றே நித்தியமானது, என்றென்றும் நிலைப்பது. ஞானம் தான் எப்பவுமே நிலைச்சு இருக்கு. அப்போ நம்ம ஞானத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 காண்டம் பத்தி கொடுத்திருக்காங்க. என்னன்னா கர்ம காண்டா, ஞான காண்டா பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குட் அண்ட் எவில். அது நமக்கே தெரியும், காஸ் அண்ட் எஃபெக்ட் பிலாசபி, செயல் விளைவு தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்ன அப்படின்னா, நல்லது பண்ணா நல்லது வரும், கெட்டது பண்ணா கெட்டது வரும். இத பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் முக்தி அடைய விரும்புறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், நல்ல செயல்களை அவங்க செய்யணும், தீய செயல்களை அவங்க செய்யக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான், அந்த நல்ல செயல்கள் செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ஞான மார்க்கத்தை நோக்கி நம்ம போக முடியும். அதுக்கு அடுத்தது 2வது அத்தியாயங்கள் வந்து இதுல மொத்தம் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், 72,000 நாடிகள் மொத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த சிவசமிதால என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,50,000 நாடிகள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 14 நாடிகள் அதுல முக்கியமானது. அந்த 14 நாடிகள்ல 3 வந்து முக்கியமானது. என்ன நாடி? இடநாடி, பிங்கள நாடி, சுஷும்ன நாடி. அது மிகவும் முக்கியமான நாடி என்னது? சுஷும்ன நாடி. ஏன் சுஷும்ன நாடி முக்கியம்? சோ அந்த சுஷும்ன நாடி மூலமா தான் அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகுன்றதுக்காக தான் சுஷும்னா இஸ் த பெஸ்ட் நாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராணன். நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிராணன் பத்தி சொல்லியிருக்கேன். 5 பிராணன் இருக்கு, முக்கிய பிராணங்கள், அதுக்கப்புறம் உப பிராணங்கள் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த பிராணாவை பத்தி எல்லாம் விளக்கி இருக்காங்க இதுல. அதுக்கு அடுத்தது பிராணாயாமாவை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா நாடி சுத்தி பிராணாயாமா ஒரு நாளைக்கு 4 முறை செய்யணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மகரிஷி வந்து எல்லா தவத்துக்கு முன்னாடியும் நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ ஏன்? சோ மேபி மகரிஷி வந்து இந்த எல்லா டெக்ஸ்டும் படிச்சுட்டு இதுல என்ன காமனா இருக்குன்னு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தது குருவோட முக்கியத்துவம். சோ நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னா நமக்கு யாரோட துணை தேவை? குருவோட துணை தேவை. குருவோட துணை இருந்தா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். ஏன்? இறைவன் தான் நமக்கு குருவா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் யோகாவோட 4 நிலைகள், 8 சித்திகள், அஷ்டமா சித்தி சொல்லுவாங்க இல்லையா, அந்த 8 சித்திகளை பற்றியும் இதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 ஆசனங்கள் பற்றியும் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 4வது 5வது அத்தியாயங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முத்திரைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. 11 முத்திரைகள் பத்தி சொல்லியிருக்காங்க.
5வது அத்தியாயத்துல முக்தி அடையறதுக்கு எது தடையா இருக்கு? நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஹட்டயோக பிரதிபிகால பாதக தத்துவம். யோகா செய்யணும் அப்படின்னா எதெல்லாம் தடையா இருக்கு? சோ அதே மாதிரிதான் இதுலயும் எதெல்லாம் தடையா இருக்கு ஹட்டயோகா செய்யறதுக்கு அப்படின்னு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 4 யோக நிலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திர யோகம், ஹட யோகா, லய யோகா, ராஜயோகா. அது இல்லாம ஒலிகளை கேட்டல், இன்டர்னல் சவுண்ட்ஸ், அத பத்தியும் பிரத்யேகரா பத்தியும் தாரணா பத்தியும் இந்த சிவசமிதால சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த புக்கு என்ன நூல் ஹட்டயோகா நூல் பாத்தீங்கன்னா ஹட்டரத்னாவளி. ஹட்டரத்னாவளி வந்து இது எப்போ எழுதி இருக்கு? 1625ல இருந்து 1695 வரைக்கும் அதுக்கு நடுவுல எழுதப்பட்ட ஒரு நூலு. இதை யாரு எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச யோகி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹட்டயோக ரத்னச்சாரணி அப்படின்னு சொல்லலாம். இதுல முதல் அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகா யோகம் மற்றும் அஷ்டகர்மாக்கள். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பார்த்தோம்? ஷட்கர்மாஸ் பார்த்தோம். ஷட்கர்மானா என்ன? சுத்திகரிப்பு செய்யறது. அப்போ மொத்தம் 6 பார்த்தோம். அப்ப ஹட்டரத்னாவளியோட ஸ்பெஷல் என்ன? 8 இருக்கு இதுல. முதல்ல இருக்கிறதுல 6 இருக்கு. இந்த ஹட்டரத்னாவளியில 8 இருக்கு. அதனாலதான் அஷ்டகர்மா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதுல வந்து மகா யோகத்தை பத்தி சொல்றாங்க. மகா யோகா அப்படின்னா என்னன்னா 4 யோகாவும் சேர்ந்ததுதான் மகா யோகம். எது இந்த 4 யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திர யோகா, லய யோகா, ராஜயோகா, ஹட யோகா. இது 4மே சேர்ந்ததுதான் மகா யோகா. அதுக்கப்புறம் அஷ்டகர்மாக்கள் உங்களுக்கு தெரியும். சத்ரியாஸ் அப்படின்னா சுத்திகரிக்கிறது. இதுல எக்ஸ்ட்ராவா 2 கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பு அழுக்கு இருக்கு இல்லையா, கொழுப்பு மற்றும் நச்சுகளை நீக்குவது மட்டுமல்லாமல் சக்கரங்களை தூய்மைப்படுத்தவும் இது உதவுகிறது. சோ இன்டர்னல் கிளென்சிங், சத்ரியாஸ் அப்படின்னா இன்டர்னல் கிளென்சிங், அஷ்ட கர்மாக்கள் இது எக்ஸ்ட்ராவா 2 சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கும்பகம் பத்தி, அதாவது பிராணாயாமா பத்தி 8 பிராணாயாமா பத்தி இதுல விளக்கி இருக்காங்க. அதுல 9வதா ஒண்ணு சொல்லியிருக்காங்க புஜங்கீகரண கும்பகா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3வது அத்தியாயத்துல எத்தனை ஆசனங்கள் இருக்குன்னு சொல்லுவோம்? பொதுவா 84 ஆசனங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா யாருக்காவது பேர் தெரியுமா? தெரியாது இல்லையா? அந்த 84 ஆசனங்களும் இந்த ஹட்டரத்னாவளியில அதோட பேர் முதற்கொண்டு இதுல கொடுத்திருக்காங்க, விரிவா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 4ஆம் அத்தியாயம் நாதானுசந்தானா. இது என்னன்னா நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, நாதானுசந்தானா அப்படின்னா நம்ம உள்ள இருக்கிற ஒலிய வந்து கேட்கறது. அதே கான்செப்ட் தான் இதுலயும் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஹட்டரத்னாவளி. அதுக்கு அடுத்தது வந்து சித்த சித்தாந்த பதத்தி. இது யார் எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரக்நாத். கோரக்நாத் நம்ம யாருன்னு பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஹட்டயோக பிரதிபிகா சுவாமி சுவாத்மராமா எழுதினாருன்னு பார்த்தோம் இல்லையா. சுவாமி சுவாத்மராமோட குரு தான் கோரக்நாத். சோ இதுல மொத்தம் 6 அத்தியாயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லா தத்துவத்தை பத்தி சொல்றது. மொத்தம் 350 பாடலை சொல்லியிருக்காங்க. இதுல முதல் அத்தியாயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிண்ட உற்பத்தி. பிண்டம்னா அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பாடி தான் பிண்டம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அண்டத்துல என்ன இருக்கும் அதான் பிண்டத்துல இருக்கு. அப்போ அந்த பிண்டம் எப்படி உற்பத்தி ஆச்சு, பாடி எப்படி உற்பத்தி ஆச்சு, பிரபஞ்சத்தின் தோற்றம், சோ இதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்றதுதான் முதல் அத்தியாயத்துல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாடிகள் என்னன்னா, வாயுக்கள் என்ன, இதெல்லாம் ரிப்பீட்டேஷன் தான். நீங்க பிராணாஸ், சக்ராஸ், நாடிஸ் இதெல்லாம் படிச்சுக்கிட்டாலே மோஸ்ட்லி எல்லா டெக்ஸ்ட்லயும் இது கவர் ஆயிடும். ஸோ அந்த பேசிக் ஃபவுண்டேஷனல் விஷயத்த கான்செப்ட்ஸை நம்ம வந்து படிச்சுக்கணும். 2வது அத்தியாயத்துல பிண்ட விசாரணை, அதாவது இந்த அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனித உடலை பற்றி விரிவான ஆய்வு, அதை பத்தி ஃபுல்லா ஆராயிறாங்க. அப்ப மனித உடல்ல அந்த சக்கரங்கள் ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டாங்க யோகத்தை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து 2வது அத்தியாயத்துல கொடுத்திருக்காங்க. 3வது அத்தியாயத்துல பிண்டத்தை பற்றிய அறிவு, சோ உடலே பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய வடிவம் என்ற ஆழமான உண்மையை இது உணர்த்துகிறது. இப்போ பிரபஞ்சத்தோட ஒரு சிறு வடிவம் தான் என்னது? உடல். அதுதான் நான் முதலே சொன்னாலே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அப்ப உலகத்தின் அனைத்து உலகங்களும் மனித உடலிலேயே அடங்கியுள்ளன. மேல இருக்கதான் உள்ளேயும் இருக்கு. பஞ்சபூதாஸ் வந்து மேல இருந்தா பஞ்ச மகா பூதாஸ், உள்ள இருந்தா பஞ்ச பூதாஸ். இததான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட உடலை பத்தி தெளிவா விரிவா ஃபுல்லா எந்த டெக்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்கன்னா இந்த சித்தாந்த பதத்தில கொடுத்திருக்காங்க. 4வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிண்ட ஆதாரம், அதாவது உடலையும் பிரபஞ்சத்தையும் தாங்கி நிற்கும் சக்தியாக குண்டலினி விவரிக்கப்படுகிறது. அதனால்தான் மகரிஷி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க.
அப்போ பிரபஞ்சத்தின் அடிப்படை ஆதாரமாக சக்தி விளங்குவதை இந்த அத்தியாயம் எடுத்துரைக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன வேணும்? சக்தி வேணும். அப்புறம் ஐந்தாவது அத்தியாயத்துல பிண்ட சமரசம், அதாவது தனி மனித ஆன்மா எவ்வாறு பரம்பொருளோடு இணைகிறது, இணைந்து சமநிலை அடைகிறது, அதை பத்தி தான் இதுல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் குருவை விட மேலானது எதுவும் இல்லை. அப்போ இதெல்லாம் அடையணும்னா நமக்கு யார் வேணும்? குரு வேணும். குரு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இறைவனை அடைய முடியும், இறைவனை நினைக்கவே முடியும். சோ இறைவன் பத்தி ஃபுல்லா நமக்கு யாரு சொல்லி தருவாங்க அப்படின்னா குரு வந்து சொல்லி தருவாங்க. குருவோட வழிகாட்டுதல் நமக்கு கண்டிப்பா இங்க இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பரம்பொருள், அதாவது மெய்ப்பொருளோட நம்ம இணைய முடியும். அப்ப பாலமா யாரு இருக்கா இங்க? இறைவன். இறைவனை அடையறதுக்கு நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல பாலமா யாரு இருக்கிறது? குரு தான் பாலமா இருக்காரு. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் அத்தியாயம், 6வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா அவதூதர் இயல்பு. அவதூத் அப்படின்னு சொல்லுவாங்க. யோக கலையில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர் அவதூதர். அவங்க வந்து சித்த யோகின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பிண்டத்தை பத்தின எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரியும். அண்டம் பிண்டம் எல்லாமே தெரியும். ஒரு முழுமையான அறிவு. அப்ப எது முழுமையான அறிவு? நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் முழுமையான அறிவு. அதுதான் நிலையான அறிவு. அதுதான் இந்த எல்லா நூல்களும் சொல்லுது, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அவதூத் அப்படின்ற பேருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவதூதரால் மட்டுமே ஒரு சீடருக்கு சரியான யோக தீட்சை வழங்க முடியும். அப்ப நம்ம மகரிஷி சித்த யோகி சொல்லலாமா? அவதூதர் சொல்லலாம் இல்லையா? சோ அப்ப அவரு நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து கொடுத்துட்டாரு. நம்ம வந்து பயிற்சி செய்யணும். அதுக்கு அடுத்தது கோரக்ஷ சதகம். சோ இது யாரு எழுதினாங்க பாத்தீங்கன்னா, சித்தாந்த பதத்தை யாரு எழுதினாரு? கோரக்நாத். அதே பர்சன், அதே யோகி தான் கோரக்ஷ சதகத்தையும் எழுதினாரு. இப்போ கோரக்ஷ சதகம் அப்படின்னா, அதாவது இப்போ கிரிக்கெட் பாத்திருக்கீங்களா? கிரிக்கெட்ல வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? செஞ்சுரினா சதம் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான் சதம்னா இப்ப 100 இல்லையா? கோரக்ஷ சதகம். இப்போ கோரக்ஷனார் எழுதிய சதகம். அந்த சதகம் அப்படின்றதுக்கு 100 அப்படின்னு பேரு. அப்போ இதுல மொத்தம் கோரக்ஷ சதகம்ல எத்தனை பாடல்கள் இருக்கு? பேர்லயே 100ன்னு இருக்கு. அப்போ 100 பாடல்கள் இருக்கு. இப்போ இதுக்கு பேரு கோரக்ஷ சதகம். ஏன் வந்தது? இதுக்கு 100, இதுல 100 பாடல்களை கோரக்ஷநாத் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இதுக்கு கோரக்ஷ சதகம் அப்படின்னு பேர் வந்தது. சோ இதுல ஷடாங்க யோகாவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஷடாங்கன்னா 6ன்னு அர்த்தம். 6 அங்கங்கள். அதுல ஃபர்ஸ்ட் அங்கமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசனம். 2 ஆசனாவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒண்ணு சித்தாசனா, அதுக்கப்புறம் கமலாசனா. கமலாசனா வேற ஒண்ணும் இல்ல, பத்மாசனா, லோட்டஸ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது வந்து பிராணாயாமம். பிராணாயாமம் எதுக்கு பண்ணும்? நம்ம சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக பண்றோம். நெக்ஸ்ட் பிரத்யாகாரா, அதுதான் வந்து புலன் அடக்கம். புலன் அடக்கத்துக்கான ஒரு பயிற்சி முறை. நெக்ஸ்ட் தாரணா, மனதை ஒருமுகப்படுத்துதல். அதுக்கப்புறம் தியானம், ஆழ்ந்த சிந்தனை. அதுக்கப்புறம் சமாதி, தன்னிலை மறந்த உயர்ந்த நிலை. இந்த 6 ஷடாங்க யோகத்தை பத்தி தான் கோரக்ஷ சதகால கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து அத்வைத பிலாசபியை தான் சொல்லுது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? யோகா வசிஷ்டால அத்வைத பிலாசபி பார்த்தோம். அப்ப அத்வைதானா என்ன? 2 இல்ல 1. திருமூலரும் என்ன சொல்றாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ ஒண்ணுதான் எல்லாமா இருக்கு. இப்ப இதுல 84 ஆசனங்கள் இருந்தாலும் சித்தாசனா மற்றும் கமலாசனா அந்த 2 ஆசனத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாம சக்கரங்கள், நாடிகள், பிராணன்கள். அப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? எல்லா டெக்ஸ்ட்லயும் பேஸா என்ன இருக்கு? சக்கரங்கள், நாடிகள், பிராணன். இது 3மே இருக்கு. அப்போ இது 3த்தையும் நம்ம கொஞ்சம் டெப்தா படிச்சுக்கணும். அப்படி படிச்சுக்கிட்டா இந்த 6 டெக்ஸ்டுக்குமே நம்ம எழுதி விடலாம். அதுக்கு அடுத்தது வந்து முக்கிய அம்சங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிராணனை உயர்த்துதல், அப்புறம் 5 தாரணைகள். அந்த 5 தாரணைகள் அப்படின்றது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இதுல பஞ்சபூத நவகிரக தவம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பஞ்சபூதத்திலையும் நம்மளோட மனசை செலுத்தணும். சோ இதுல நவகிரகம் வராது, பஞ்சபூதங்கள் மட்டும் வரும். அந்த பஞ்சபூதத்துல நம்ம விஷுவலைசேஷன் பண்றதா 5 தாரணைகள்ன்றத ஹட்டயோகா நூல்கள்ல நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது இதுல வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹட்டயோகா நூல்களின் உள்ள ஆசனங்கள். இப்போ மொத்தம் 6 டெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 6 டெக்ஸ்ட்ல ஒன்னும் ஒரு டெக்ஸ்ட்லயும் ஒரு ஹட்டயோகா நூல்லையும் ஆசனங்கள் வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. சோ இது நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம்.
எத்தனை எத்தனை ஆசனா? இப்ப ஹட்ட யோகால 15, கரண சமிதால 12, ஹட்ட ரத்னாவளியில மொத்தம் 84. இந்த ஒரு டெக்ஸ்ட்ல தான் என்ன சொன்ன, முதல்ல 84 ஆசனங்களும் இதுல கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அந்த 84 ஆசனத்துல 10 வந்து முக்கியமான ஆசனா. சோ அதுதான் நான் இங்க லைன் போட்டிருக்கேன். 84, 10, 4, 1 அப்படின்னா மொத்தம் 84 ஆசனங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது 10, அதுல முக்கியமானது 4. அந்த 4 தான் இங்க நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சித்தாசனாவை பத்தி சொல்லியிருப்பாங்க, 2வது பத்மாசனா, 3வது சிம்மாசனா, 4வது பத்ராசனா. அதுல ஒரு ஆசனா முக்கியமானது, அந்த ஒரு ஆசனா தான் சித்தாசனா. அப்ப சிவசமிதையில 4 கொடுத்திருக்காங்க, சித்த சித்தாந்த பதத்துல 3 கொடுத்திருக்காங்க, கோரக்ஷத்துக்கம்ல 2 கொடுத்திருக்காங்க. இப்ப பார்த்தோம் இல்லையா, சித்தாசனம், கமலாசனம். சோ இது வந்து அந்த ஆசனங்கள் எவ்வாறு எந்தெந்த டெக்ஸ்ட்ல என்ன எப்படிலாம் கொடுத்திருக்காங்க, எத்தனை ஆசனங்கள் கொடுத்திருக்காங்க, அதனுடைய பெயர்களை தான் நான் இங்க வந்து தெளிவா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பிராணாயாமத்தை அதே மாதிரி நான் பிரிச்சு கொடுத்திருக்கேன். லாஸ்டா இருக்கிறது யோக ரகசியம். சோ இது வந்து வட தமிழ்நாட்டை சேர்ந்த மகா யோகி நாதமுனிகளால் எழுதப்பட்டது. இது வந்து நம்மாழ்வாரிடம் இருந்து தியானத்தின் மூலம் இந்த ஞானத்தை அவர் பெற்றார். இப்ப நாதமுனி யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு? நம்மாழ்வார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. எப்படி வாங்கியிருக்காரு? தியானத்தின் மூலம் அவர் பெற்றார். இப்ப எப்படி நமக்கு மகரிஷி வந்து ஞான களஞ்சியம் கொடுத்தாங்க? அவங்க தவம் இருந்து தவ நிலையில இறைவன் கிட்ட இருந்து வந்ததுதான் ஞான களஞ்சியம் இல்லையா? அந்த ஞான களஞ்சியத்துலதான் நமக்கு மகரிஷி வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மாழ்வார் வந்து தியானம் இருந்து நாதமுனி கிட்ட இருந்து நாதமுனி சொன்ன அந்த யோக ரகசியத்தை வாங்கியிருக்காரு. சுமார் 12 நூற்றாண்டுகளாக திருப்பி இந்த புக் வந்து காணாம போயிருச்சு, மறைஞ்சு போயிருச்சு. சோ எல்லாமே அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள்லாம் அழிஞ்சிருச்சு இல்லையா? மேபி நேச்சுரல் காசால இருக்கலாம், எது வேணாலும் ரீசன் இருக்கலாம். மறுபடியும் அப்ப திருப்பி அந்த புக் வரணும்னா என்ன பண்ணும்? தியானம் பண்ணும். அப்ப யாரு தியானம் பண்றா? கிருஷ்ணமாச்சாரியா, டி கிருஷ்ணமாச்சாரியா. அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் யோகான்னு சொல்லுவாங்க. அவரு என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. சம்யமான்னு சொல்லுவாங்க. அவரு வந்து தியானம் பண்ணி மறுபடியும் இந்த புக்கை எடுக்கிறாரு. அதுக்கு பேர் தான் யோக ரகசியா. சோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கான யோகா. சோ இதுல பெண்களுக்கான யோகா கற்பிப்பதில் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இப்ப அந்த காலத்துல எல்லாம் யோகா வந்து பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? பட் கிருஷ்ணமாச்சாரியா என்ன சொல்றாங்க? யோகா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன். யோகா வந்து பெண்களுக்கு முக்கியம். அந்த பெண்களுக்கான யோக முறைகள்ல இந்த யோக ரகசியத்துல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்ப்பகால யோகா, யோகா ஃபார் பிரெக்னன்சின்னு இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்ட் வந்திருக்கு இல்லையா? இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த விதமான யோக பயிற்சிகளை அவங்க செய்யணும், என்னென்னலாம் சாப்பிடணும், இதை பத்திலாம் அவங்க கொடுத்திருப்பாங்க. இப்போ யோகா வந்து ஒரு சிகிச்சை முறையா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளுக்கு, அதாவது நிறைய பருவங்கள் இருக்கு. குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகுமான்னு கேட்டா தெரியாது. அப்போ அந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி பயிற்சிகளை வந்து இது வந்து மாறுபடும் இல்லையா? சோ அந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பயிற்சி முறைகளை இதுல கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து ஆசனங்களும் அனைவருக்கும் ஏற்றவை அல்ல. எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா ஆசனங்களையும் பண்ண முடியாது. நோயின் தன்மைக்கு ஏற்ப ஆசனங்கள், பிராணாயாமம், உணவு முறை அல்லது தியானம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதாவது அந்த நோயின் தன்மை, அதுக்கப்புறம் வந்து அந்த நோயின் தன்மைக்கு ஏற்ப, ஒரு பர்சனுக்கு என்ன டிசீஸ் இருக்கோ, ஒரு பர்சன் என்ன மாதிரி கேரக்டர்ல இருக்காங்களோ, அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஆசனங்களும் பிராணாயாமங்களும் உணவு முறைகளும் தேர்ந்தெடுக்க வேணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மருந்துகளா குணப்படுத்த முடியாத நோய்களை தொடர் யோக பயிற்சியின் மூலம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த நூல் வந்து சொல்லியிருக்கு. அப்போ கண்டிப்பா நம்ம இந்த நூல்கள் எல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு நம்மளோட நாலேஜை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிராணாயாமம் மற்றும் ஆசனங்கள். பிராணாயாமம் என்பது நோய்கள் என்னும் வலையை அறுக்கும் கோடரி போன்றது. பாருங்க, பிராணாயாமம் என்ன சொல்றாங்க? அந்த நோயே வந்து அறுத்து எரிஞ்சிருமா. இது 5 கோஷங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, 5 கோஷாஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நம்ம பிராணாயாமத்தை ரெகுலரா பண்ணணும். பிராணாயாமத்தை மந்திரத்தோட பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 2 ஆசனங்கள் வந்து முக்கியமானதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா சிரசாசனம் மற்றும் பத்மாசனம். பட் ஆனா இது வந்து நம்ம சரியான பயிற்சி முறை இல்லாம இந்த சிரசாசனம் நம்ம பண்ணக்கூடாது. சிரசாசனம் மற்றும் பத்மாசனம் ஆகிய 2 சிறந்த ஆசனங்கள் இந்த நூலில் குறிப்பிடப்படுகின்றன.
இந்த நூலோட அமைப்பு பாத்தீங்கன்னா 4 அத்தியாயங்களா பிரிஞ்சிருக்கு. முதல் அத்தியாயம் 117 பாடல்கள், அதாவது எத்தனை அத்தியாயம் 4 அத்தியாயத்துல என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், யார்கிட்ட இருந்து யார் வந்திருக்கு, நம்மாழ்வார் இந்த யோக ரகசியத்தை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட பாஸ் ஆச்சு, நாதமுனி. நாதமுனி என்ன பண்ணாரு, தவம் இருந்தாரு, தியானம் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆச்சு, இயற்கை சீடத்தினால அது அழிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியா சமயமா இருந்தாங்க, அதாவது மெடிடேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாரியாக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க பையன் பேர் வந்து தேசிகாச்சார், டிகேவி தேசிகாச்சார். அவருமே இந்த யோக ரகசியத்தை பத்தி எழுதியிருக்காங்க. அதனாலதான் அவர் பேரே கொடுத்திருப்பாரு, த யோக ரகசியா ஆஃப் நாதமுனி. ஸோ டைம் இருந்தா இந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சு பாருங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்களை இதுல வந்து கத்துக்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்தது யோக ரகசியத்தின் 4 அத்தியாயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அத்தியாயத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அத்தியாயம் பாத்தீங்கன்னா பிராகரண அத்தியாயம். இந்த பிராகரண அத்தியாயத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அடிப்படை தத்துவங்கள், யோக தத்துவத்தின் கண்ணோட்டம் மற்றும் சூழல், வாழ்க்கைக்கு யோகாவின் முக்கியத்துவம், அதுக்கப்புறம் ஆசனம் மற்றும் சுவாச ஒருங்கிணைப்பு பற்றிய அடிப்படை புரிதல்கள். அப்ப இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, பிலாசபி பத்தி சொல்லியிருக்காங்க, ஆசனம் பத்தி சொல்லியிருக்காங்க, பிராணாயாமா பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பிராணாயாமால 4 phases ஆஃப் பிராணாயாமான்னு சொல்லுவோம். யூஸ்வலா பூரகம், ரேச்சகம், கும்பகம் சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல பூரகம், அதுக்கப்புறம் உள்ள நம்ம கும்பகம் இருந்தா அந்தர் கும்பகம், அதுக்கு அடுத்தது மூச்சு விடுறது ரேச்சகம், வெளிர் கும்பகம் இருந்தா பகிர் கும்பகம். அதுதான் 4 phases ஆஃப் பிராணாயாமா சொல்லுவாங்க. இதுல வந்து கொடுத்திருக்கிறது 3 phases. பூரகம் யூஸ்வலாவே பூரகம், ரேச்சகா, கும்பகா சொல்லுவாங்க. கும்பகா தான் 2ஆ பிரியும், அந்தர் கும்பகா, பகிர் கும்பகா. சோ அதுல 3 பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பாக தனி நபரின் திறனுக்கு ஏற்ப உஜ்ஜயி சுவாசம், உஜ்ஜயி பிராணாயாமா பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பிராகரணா, அதாவது 2வது அத்தியாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விநியோகத்தின் அடிப்படை. முதல்ல என்ன, பிராகரண அத்தியாயம். இதுல வந்து 2வது அத்தியாயத்துல விநியோகா அப்படின்றது என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருக்கு ஏத்த மாதிரி இண்டிவிஜுவலா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது, அதுதான் விநியோகான்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு ஏத்த மாதிரி, வயதுக்கு ஏத்த மாதிரி, உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கறத தான் நம்ம விநியோகான்னு சொல்றோம். இப்பொழுது அத்தியாயம் 2. அந்த அத்தியாயம் 2ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விநியோக அத்தியாயம். அதாவது பயன்பாடு. அது என்னன்னா, ஒருத்தரோட ஆரோக்கியம், ஒருத்தரோட வயது, ஒருத்தரோட உடல் அமைப்பு, இதை வச்சுதான் அவங்களோட வாழ்க்கை சூழல் இருக்கு இல்லையா, அதுக்கேத்த மாதிரி நம்ம பயிற்சி முறைகளை தேர்ந்தெடுக்கிறது. அதாவது நம்ம வந்து பயிற்சி முறைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதுதான் இந்த விநியோகான்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது விநியோகா அப்படின்னா தனி பயனாக்கப்பட்ட பயிற்சி, இதை மையமா கொண்டதுதான் இந்த விநியோகா. குறிப்பாக இது யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா இல்லத்தாருக்கு சொல்றாங்க. இப்போ இல்லத்தாருக்கு குறிப்பாக பிராணாயாமம் ஒரு முக்கிய பயிற்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ உடல் நிலைகள் மற்றும் சிகிச்சை தேவைகளுக்கு ஏற்ப ஆசனங்களை தேர்ந்தெடுத்தல். ஒரு பர்சனுக்கு ஏத்த மாதிரி அவங்க உடல் அமைப்பு, அவங்களோட வயது, அதுக்கப்புறம் அவங்களோட எப்படி அவங்க உணவு முறைகளை எடுத்துக்கிறாங்க, என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஆசன முறைகளை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் விநியோகம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது அத்தியாயம் 3 விமர்சன அத்தியாயம். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தனை அல்லது விரிவான பயிற்சி, சிந்தனைக்குரிய வழிகாட்டுதலுடன் நடைமுறை பயிற்சியை ஆழப்படுத்துகிறது. சோ இதுல உயிரியக்கவியல் மற்றும் சிகிச்சை நுணுக்கங்களுக்கு கவனம் செலுத்தி ஆசன பயிற்சி பற்றி விவாதிக்கிறது. சோ இந்த ஆசன பயிற்சிகளை எப்படிலாம் வந்து பண்ணணும், அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சுகாதார நிலைகள் மற்றும் உடல் வகைகளுக்கான குறிப்பிட்ட ஆசனங்கள். சோ எடுத்துக்காட்டு வலிமை, நெகிழ்வுத்தன்மை, அசௌகரியம், இதை வச்சு நம்ம வந்து ஆசனங்களை செய்யணும். அதுக்கு அடுத்தது உடல் மன ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கான மூச்சுடன் இணைந்த இயக்கம், இததான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அத்தியாயம் 4ல பாத்தீங்கன்னா கால அத்தியாயம். கால அத்தியாயம் அப்படின்றது ஒருங்கிணைப்பு மற்றும் இலக்கு. அப்ப முந்தைய அத்தியாயங்களிலிருந்து வரும் ஞானத்தை ஒன்றிணைத்து யோகா பயிற்சியின் இலக்கான முழுமையான மாற்றம் மற்றும் உணர்தலை நோக்கி சுட்டி காட்டுகிறது. அப்போ நம்ம பயிற்சி முறைகளை ரெகுலரா நம்ம பண்ணதான் நம்மளால வந்து ஞானத்துக்கே போக முடியும். அப்ப ஞானம் பண்ணனா என்ன வேணும், உடல் நல்லா இருக்கணும்.
அப்ப உடல் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணும்? பயிற்சி முறைகளை பண்ணும். அப்ப உடல் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த நிலையான ஞான நிலைக்கு போக முடியும். அப்ப நம்மளோட பயிற்சி முறைகளை ஆழமா நம்ம வந்து ரெகுலரா இந்த பயிற்சி முறைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆழமான மன பயிற்சிகளுக்கு தயாராவதற்கான ஆசனம், சுவாசம். அப்ப நம்ம தயாராகணும். தயார்படுத்துதல் எது தயார்படுத்துது? ஆசனங்களும் சுவாசமும் நம்மள வந்து தயார்படுத்துது. சோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், ரெகுலரா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ஒரு வரைபடம், மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுல நீங்க எல்லா டெக்ஸ்ட்டுமே இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு மாதிரியா தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ யோக ரகசியா சென்டர்ல ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஒயிட் சர்க்கிள், அதுல யோக ரகசியான்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க எந்த விதமான டெக்ஸ்டும் போட்டுக்கலாம். யோக வாசிஷ்டா போட்டுக்கலாம், பகவத்கீதா போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஹட்ட யோகா டெக்ஸ்ட் எதை வேணாலும் நீங்க எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து நீங்க கலர் மாதிரி சாப்டர் வைஸ் கலர் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த 4 சாப்டர் நான் சாப்டர் வைஸ் கலர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு கலரு, அதுக்கப்புறம் சாப்டர் 1க்கு ஆரஞ்சு, அப்புறம் சாப்டர் 2 வயலட், சாப்டர் 3 கிரீன், சாப்டர் 4 ப்ளூ இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது நமக்கு வந்து மெமரைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ மொத்தமே வந்து நிறைய டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த மெத்தடாலஜியை நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு மாதிரியை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நிறைய நூல்கள் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். சடங்குகள், மந்திரங்கள் மற்றும் அந்த விதிகள் ஆகியவற்றுடன் இணக்கமாக வாழ்வது ஆகியவற்றில் முதன்மையாக கவனம் செலுத்தும் பழங்கால நூல்களின் தொகுப்பு எது? அதாவது சடங்குகள் பத்தி இருக்கு, மந்திரங்கள் பத்தி இருக்கு, அண்ட விதிகள் யூனிவர்ஸ் பத்தி இருக்கு. இது எல்லாவற்றையும் பற்றி எந்த நூல் வந்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதங்கள். இப்போ ஹட்டயோக பிரதிபிகா என்னது? ஹட்டயோகா பயிற்சி முறைகளை சொல்லுது. உபநிடதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா வேதங்கள்ல இருந்து உபநிடதம் பிரிஞ்சு வருது. சோ அதுல வந்து பிலாசபிஸ் வந்து சொல்றாங்க. அப்புறம் யோக சூத்திரங்கள்ல யோகா பத்தி சொல்லியிருக்கு. அப்போ சடங்கு முறைகள், யக்ஞை, மந்திரம் இதெல்லாம் எதுல சொல்லியிருக்கு அப்படின்னா வேதங்கள்ல தான் சொல்லியிருக்கு. உபநிடதங்கள்ல ஞானத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இது வந்து ஆன்சர் வந்து வேதங்கள். வேதங்கள் தான் சடங்கு முறைகளையும் மந்திரங்களையும் அண்ட விதிகளையும் பத்தி குறிப்பிட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பகவத்கீதையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவத்கீதை பலன்களின் மீது பற்று இல்லாமல் செய்யப்படும் சுயநலமற்ற செயல் பாதை இவ்வாறு அறியப்படுகிறது. சோ அதுல வந்து நிறைய நம்ம பாதை பார்த்தோம் இல்லையா. சோ இதுல எந்த பாதை பகவத்கீதால சொல்லியிருக்கு? ராஜயோக பத்தி சொல்லுதா? இல்ல. ஞான யோகமா? இல்ல. பக்தி யோகா பத்தி இருக்கு. ஆனா இங்க கேள்வி என்ன? சுயநலமற்ற செயல். நான் என்ன சொன்ன முதலிய பகவத்கீதை படிக்கும் போது, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப எது? கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா கர்மயோகம். இப்ப ஆன்சர் என்ன? கர்மயோகம். இப்போ சுருக்கத்தை பார்ப்போம். இப்ப நம்ம என்னென்ன நூல்கள் பார்த்தோம்? இது எல்லாத்தோட அறிமுகத்தை தான் நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு யூனிட் 2ல இன்ட்ரோடக்ஷன் டு யோகிக் டெக்ஸ்ட், அதாவது யோக நூல்களின் அறிமுகம், இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் ஓரியன்டா நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த நூல்ல என்ன இருக்கு, யார் எழுதியிருக்கா, யாருக்கும் நடந்த கான்வர்சேஷன், என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, அந்தந்த சாப்டர்ஸ்ல என்னென்ன இருக்கு, அந்த சாப்டர்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, என்ன கான்செப்ட் இருக்கு, இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 மார்க்லயோ இல்ல 10 மார்க்லயோ இல்ல 2 மார்க்லயோ இதை பத்தி கேட்டா அதுக்கேத்த மாதிரி நம்ம எழுத கத்துக்கணும். இப்ப 2 மார்க் அப்படின்னா ஒரு 4 to 5 lines எழுதணும். 5 மார்க் அப்படின்னா ஒரு 1.5 பேஜ் எழுதணும். 10 மார்க் அப்படின்னா ஒரு 3 to 4 pages நம்ம எழுதணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும்? சுருக்கிக்கணும். அந்த இதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பெருசா எழுதணும், கொஞ்சம் சின்னதா எழுதணும். இப்படிதான் நம்ம எக்ஸாம் ஓரியன்டா எழுதணும். இப்போ இத சுருக்கத்தை பார்ப்போம். வேதங்கள். வேதங்கள் அப்படின்றது என்ன? வேதம் அப்படின்னா அறிவு, அது விதுல இருந்து வந்தது. அதுல 4 வேதங்கள் பார்த்தோம். ரிக்கு, யசுரு, சாம வேத. அதுக்கப்புறம் அந்த வேதங்கள்ல நிறைய உபநிடதங்கள் இருக்கு. உபநிடதங்கள் அப்படின்னா என்ன? குருக்கு பக்கத்துல பக்தியோட நம்ம உட்கார்ந்து நம்ம ஞானத்தை பற்றிய அறிவை கேட்பது, அதுதான் உபநிடதங்கள். அதுல 108 உபநிடதங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது 10. நெக்ஸ்ட் பகவத்கீதை. பகவத்கீதை என்ன சொன்ன? பகவத்கீதை யாருக்கும் நடந்தது? பகவத்கீதை ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த ஒரு விவாதம்.
கான்வர்சேஷன். ஸோ இதுல 700 ஸ்லோகங்கள் இருக்கு, 18 அத்தியாயங்கள் இருக்கு. இது மகாபாரதத்துல பீஷ்ம பர்வால இருந்து பகவத்கீதை கொடுத்திருக்காங்க. அடுத்தது யோக வசிஷ்டா. யோக வசிஷ்டா என்ன சொன்ன, வசிஷ்டருக்கும் ராமருக்கும் நடந்த உரையாடல். அதுல வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன, அது அத்வைத வேதாந்தம். அப்புறம் அதுல 6 பிராகர்மஸ் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன. அதுக்கப்புறம் 4 கேட் கீப்பர்ஸ், 4 வாயிற்காவலர்கள் சொன்ன இல்லையா, ஷமா, விசாரணா, சந்தோஷா, சத்சங்கா. இந்த வாயிற்காவலர்கள் எதுக்கு, நம்ம மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த வாயிற்காவலர்களை நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது யோக சூத்திரங்கள். யோக சூத்திரங்கள் யார் எழுதுனா, மகரிஷி பதஞ்சலி எழுதினாரு. மொத்தம் 196 யோக சூத்திரங்கள் இருக்கு, 4 பாதங்கள் இருக்கு. அந்த 4 பாதங்கள் தான் சமாதி, சாதனா, விபூதி, கைவல்யா. அதுக்கு அடுத்தது திருமந்திரம். திருமந்திரம் யார் எழுதுனா, திருமூலர் எழுதினார். சோ திருமூலர் அவரோட உண்மையான பெயர் என்ன பார்த்தோம், சுந்தரர். அவர் என்ன பண்ணி நமக்கு பாடல்களை கொடுத்தாரு, தவம் பண்ணி நமக்கு 3000 பாடல்களை கொடுத்தாரு. அந்த 3000 பாடல்கள் தான் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 9 தந்திரங்களாக பிரிச்சிருக்காங்க. அதுல அவர் சொல்ற ஃபேமஸான பொன்மொழிகள் என்ன, அன்பே சிவம், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், ஒன்றே குலம் ஒருவனே தேவம். இதெல்லாமே நீங்க எக்ஸாம்ல எழுதலாம். அதுக்கு அடுத்தது நாரத பக்தி சூத்திரங்கள். நாரத பக்தி சூத்திரங்கள், அப்போ பேர்லயே என்ன இருக்கு, பக்தி இருக்கு. அப்ப இந்த புக்கு எதை பத்தி சொல்லுது, பக்தி யோகத்தை பத்தி தான் சொல்லுது. இது நாரதர் வசிஷ்டருக்கு சொன்னாரு, நாரதர் வியாசருக்கு சொன்னது. அதுக்கப்புறம் இதுல 84 சூத்திரங்கள் இருக்கு. இது ஃபுல்லா எதை பத்தி சொல்லுதுன்னா பக்தி யோகத்தை பத்தி தான் சொல்லுது. பக்தி யோகா தான் உயர்ந்தது அப்படின்றதான் இந்த புக்கு சொல்லுது. அதுக்கு அடுத்தது ஹடயோகம். ஹடயோகம் அப்படின்னா பேலன்சிங் த பிராணா அண்ட் அபானா. பிராணனையும் அபானனையும் என்ன பண்ணுதுன்னா சமன்படுத்துது. அதுதான் நம்ம ஹடயோகான்னு சொல்றோம். இந்த ஹடயோகால நிறைய நூல்கள் இருக்கு. நமக்கு இங்க சப்ஜெக்ட்ல இருக்கிறது 6 நூல்கள். ஹடயோக பிரதிபிகா. ஹடயோக பிரதிபிகா யார் எழுதினா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி சுவாத்மராமா எழுதினாரு. அவரோட குரு தான் யாரு அப்படின்னா சுவாமி கோரக்ஷநாத். அவர் எழுதின 2 புக்கு தான் சித்த சித்தாந்த பதத்தி, கரண்ட சம்ஹிதா. ஹடயோக பிரதிபிகால மொத்தம் 4 சாப்டர்ஸ் இருக்கு. அது மாதிரி கரண்ட சம்ஹிதா கரண்ட சம்ஹிதா யார் எழுதினா கரண்டாஸ் எழுதினாரு. அவர் யாருக்கு சொல்றாருன்னா சண்டகபாலி, அவரோட டிசிபிள், அதாவது அவரோட சிஷ்யர் சண்டகபாலிக்கு சொல்றாரு. அப்போ இது யாருக்கும் நடந்த உரையாடல். கெரண்டாவுக்கும் சேஜ் கெரண்டாவுக்கும், அதாவது மகரிஷி கெரண்டாவுக்கும் சண்டா கபாலிக்கும் இடையே நடந்த உரையாடல் தான் கரண்ட சம்ஹிதா. இதுல எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 அத்தியாயங்கள் இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு கடஸ்த யோகா அல்லது சப்தாங்க யோகா. அதுக்கு அடுத்தது சிவசமித்தை. சிவசமித்தை யாரும் எழுதல, ஆனா யாருக்கும் நடந்த கான்வர்சேஷன், சிவாக்கும் பார்வதிக்கும் நடந்த கான்வர்சேஷன். ஆனா நூலாசிரியர் யாருன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது ஹடரத்னாவலி. ஹடரத்னாவலி ஸ்ரீனிவாச யோகி எழுதினாரு. இதுலயுமே 4 சாப்டர்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து சித்த சித்தாந்த பதத்தி. இது யார் எழுதினது, நான் முதலே சொன்ன மாதிரி கோரக் ஷட்டகாவா இருக்கட்டும், சித்த சித்தாந்திய பதத்தியா இருக்கட்டும், யார் எழுதினாருன்னா கோரக்ஷநாத் எழுதினாரு. இதை பத்தி நம்ம விரிவா பார்த்துட்டோம். யோக ரகசியா லாஸ்ட் ஃபைனலா இது என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நம்மாழ்வார் கிட்ட இருந்து நாதமுனி, அதுக்கப்புறம் தவம் பண்ணி கிருஷ்ணமாச்சாரியா. சோ அவர் கொடுத்ததுதான் யோக ரகசியம். சோ இதுல நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸா ஸ்ட்ரெஸ் பண்றது எதுனா பெண்களுக்கும் யோகா வேணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அப்புறம் வினியோகா அப்படின்னா அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி, அவங்க உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம யோக பயிற்சிகளை நம்ம மாத்தணும். இதுதான் யோக ரகசியா. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் விரிவா எடுத்திருக்கேன். பட் ஆனா இது ஒரு அறிமுகம். இதோட யூனிட், இந்த அழகு பேரே என்ன, இன்ட்ரோடக்ஷன் டு யோகிக் டெக்ஸ்ட் தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், விரிவா நம்ம படிக்க கத்துக்கணும். கற்றலோட இதுவே என்னதுன்னா, கற்றலோட அறிவே உயர்வு தான். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.